இன்னைக்கு தாங்க மனசுக்கு நிறைவா கொத்து கொத்தா இவ்வளோ பழங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்குறேன். எங்கே கள்ளிப்பழம் பறிக்க போனாலும் ஒரு செடியில் 4 பழம் 5 பழம் 10 பழம் இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பழங்கள் பார்த்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஒரு சில செடிகள்லையும் பார்த்துருக்கேன் கொத்து கொத்தா, ஆனால் இந்த அளவுக்கு பார்த்ததே இல்லை. நான் ஃபஸ்ட்டு சப்பாத்தி கள்ளிப்பழம் பறிக்கிறதுக்கு போன இடத்துல வந்து ஒரு 6 செடி இருந்துச்சு. அது ஃபுல்லாமே எப்பயுமே பழங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் நல்லா பெருசு பெருசாக கொத்து கொத்தாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி தாங்க பார்த்துருக்கேன். இவ்வளோ பழங்கள் பறிக்க பறிக்க சலிச்சே போச்சு எனக்கு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் சில பழங்கள் பறிக்கவே முடியல. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு குழி மாதிரி இருந்துச்சு. அந்த குழி ஃபுல்லாக முள் வெட்டி போட்டிருந்தாங்க. இது எப்படியோ சாகசங்கள்லாம் பண்ணி வந்து கள்ளிப்பழங்கள் பறிச்சிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கள்ளிப்பழங்கள் பறிச்சனால 5 பழம் அந்த இடத்துல கட் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஆனால் இந்த கள்ளிப்பழம் வந்து புளிப்பாக தான் இருந்துச்சுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, கள்ளிப்பழம் வந்து இனிப்பாக இருக்குமா புளிப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சில பழங்கள் இனிப்பாக இருக்கும், சில பழங்கள் புளிப்பாக இருக்கும். சில பழங்கள் இனிப்பாக இருக்கும்போது எனக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணும். ஆனால் இங்கே வந்து புளிப்பாக இருந்துச்சு.